பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி இந்த அருமையான செய்தியை இந்த வீடியோ மூலமாக நாங்கள் கேட்டு சொல்லி வருகிறோம். இந்த நல்ல சுவிசேஷத்தை, மெய்யான சத்தியங்களை குறித்த, நிஜங்களை குறித்து அறிவிக்கிறோம். அதாவது கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கின்றோம். ஸோ இந்த நாளிலும் நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்தேன் என்னவென்றால், ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுது. ஒரு கர்த்தராய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு முன்பாகன்னு சொல்லுவாங்க. கோரேஸ் ஒரு அந்நிய தேசத்திலே அங்கே ஒரு ராஜாவாக இருக்கிறான். அந்த காலத்தில் இஸ்ரவேல் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது. ஆகையாலே தேவன் கோரேஸை கொண்டு அங்கே இடிந்து கிடந்த ஆலயத்தை கட்டும்படியாக அவனை அழைத்து இருக்கிறதை நாங்கள் அதிலே பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னவென்றால், இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிற சில காரியங்களை பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாக எப்படியான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார், தேவன் அவர்களோடு எப்படி இருக்கிறார் என்று சொல்லியும், தேவனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் தேவனும் இணைந்துதான் இந்த தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற முடிகிறது என்ற காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானுடைய சத்தியத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கும் வேதம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். கர்த்தராய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. பாருங்க, அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது சொல்லுகிறாரு, அவர் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். அப்போ யார் இந்த ராஜாவை, ஒரு மனிதனை ராஜாவாக தேவன் அங்கே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? எதுக்காக? அங்கே அவனை கொண்டு ஒரு காரியத்தை தன் ஜனங்களுக்காக செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். ஆகவே இதில் பார்க்கிறோம், அபிஷேகம் பண்ணின ஒரு ராஜாவுக்கு முன்பாக ஜாதிகள் கீழ்ப்பட்டிருப்பார்கள். அந்த அபிஷேகம் ஜாதிகளை கீழ்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களிலே கூட பார்க்கிறோம். இந்த அபிஷேகம் என்பது என்ன என்றால், அனாயிண்டட் அவர்கள் ஒரு பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒரு ஜனங்கள், அல்லது ஆலோசனை கர்த்தர், என்ன ராஜரிகம் பண்ணுகிற ஆலோசனை கர்த்தர். எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்களையோ தீர்க்கதரிசிகளையோ அல்லது ஆசாரியர்களையோ தேவன் அபிஷேகம் பண்ணித்தான் இஸ்ரவேலிலே நடத்தி வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். பரலோகத்திலையும் அப்படித்தான். என்ன எல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணித்தான் ராஜ்யத்திலே நடத்துகிறார். நாங்கள் பார்க்கிறோம், ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்குள்ள லூசிபரை கூட அங்கே தேவன் எப்படியாக ஒரு நீ அபிஷேகிக்கப்பட்ட கேரூப் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது. லூசிபரை குறித்து, சாத்தானை குறித்து அங்கே சொல்லுகிற இடத்துல கூட சொல்லுகிறது. எதற்காக? தேவன் சமூகத்திலே ஆராதிக்கும்படிக்கு அவனுக்கு அங்கே ஒரு அபிஷேகத்தை கூட தேவன் கொடுத்து தான் வைத்திருந்தார். அவன் மேட்டுமையானதினால்தான் அவன் அங்கே அந்த தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஸோ அங்கே நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இந்த கர்த்தராகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் கூட அபிஷேகம் பண்ணித்தான் எல்லாரையும் நடத்தி கொண்டு வருகிறார். ஸோ அதில் நாங்கள் கூட பார்க்கலாம், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் அங்கே கொடுத்திருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் தேவன் அங்கே அபிஷேகித்துத்தான் அங்கே ஒவ்வொரு காரியத்தையும் நடத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவனை எப்படியாக தேவன் பல விதமான காரியங்களை அங்கே அவனுக்கு கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பதினாலாம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் கூட போய் வாசித்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அதுக்குள்ளே போனால் திரும்பி வர இயலாது. ஸோ இதுக்குள்ளே பார்ப்போம். ஏசாயாவை நாங்கள் குறித்து பார்ப்போம். பாருங்கள், ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியம் என்ன? ஜாதிகளை கீழ்ப்படுத்தும் இந்த அபிஷேகம்.
ஒரு மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணும்போது அவன் புதிய ஏற்பாட்டிலே அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் வெளிப்படுத்தல் அங்கே 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவம் மற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி இருக்கிறார். அதாவது ராஜரிகமான ஆசாரியர்களாக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆளும்படிக்கு. அதாவது ஆசாரியர்களா இன்டர்செஷன் பண்ணும்படிக்கு, விண்ணப்பம் பண்ணும்படிக்கு ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்ன. அப்போ ராஜரிகமும் இருக்குது, ஆசாரியத்துவம் இருக்குது, ஆளுகையும் இருக்குது, ஆராதனையும் இருக்குது. ஆக நாங்கள் தேவனுடைய ஆலயத்திலே பலிகளையும் துதிகளையும் செலுத்துகிறோம். அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகையும் செய்கிறோம். என்ன பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே கூட நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் கூட ஆசாரியர்கள் அங்கே சில காரியங்களை அவர்களுக்கு தேவன் வைத்திருந்தார். நீங்கள் பார்க்கலாம் ஆலயத்திலே பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் கூட. இன்றைக்கு நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கும்போது தேவன் அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி என்று இருக்குது. அப்போ ஜாதிகள் அங்கே கீழ்ப்பட்டிருப்பார்கள் அபிஷேகத்துக்கு முன்பாக. ஏனென்றால் ஏசாயா 60 பார்க்கிறோம், அங்கே உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. கர்த்தர் உண்மையில் உதித்திருக்கிறார். எதற்காக? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் உண்மையில் உதித்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், இந்த உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள், ராஜாக்கள் உதிக்கிற ஒளியினிடத்தில் தேடி வருவார்கள். என்றால் ஒரு மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணும்போது அங்கே கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார். அங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரங்கள், வல்லமைகள், ஊழியங்கள், வார்த்தைகள், ஆலோசனைகள், கர்த்தருடைய வழிநடத்தல் அந்த மனிதனோடும் அந்த மனிதனுக்கூடாகவும் தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், ஜாதிகள் அங்கே ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும். அங்கே இன்னொரு காரியம் சொல்லுகிறார், வாசல்கள் திறக்கப்பட்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். எதற்காக? வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். எதுக்காக? ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக, அபிஷேகம் பட்டவனுக்கு முன்பாக கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். கதவுகள், அதாவது அவனுக்கு முன்பாக தடை என்பதே இல்லை, தடை இருக்காது. தடைகளை உடைக்கிறவர் அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறார் சில காரியங்களை. அப்போ நாங்கள் இதில் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? அங்கே நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால் கேளுங்கள், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு முன்பாக என்ன தடைகள் இருந்தாலும், என்ன பேரியர்ஸ்கள் இருந்தாலும், இது முடியலையே, நீண்ட காலமாக ஒரு யுத்தமாக இருக்கிறது, நீண்ட காலமாக ஒரு அடிமைத்தனமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஒரு அடிமைத்தனங்களை நம்மை ஆள முடியாது, எதுவுமே நம்மை ஆளக்கொள்ள முடியாது. நாமளா யோசித்து எதையாவது ஆண்டு அதுக்கு பின்னால் போனாலும் ஒழிய நம்முடைய அபிஷேகம் நமக்கு எதிரான எல்லாவற்றையும் உடைத்தருகிறதா இருக்குது. அபிஷேகம் நுகங்களையெல்லாம் உடைத்தறியும். அதென்ன என்றால் எது நம்ம கட்டி வைக்க முடியாது, எல்லாத்தையும் அறுத்தறியும். நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த தெலீலாள் அந்த கயிறுகளை எல்லாம் போட்டு அவனை கட்டி வைக்கிறாள். இதற்காக சத்துருக்கள் பிடித்து கொண்டு போகும்படி அவங்களுக்கு காசு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாள். அப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வல்லமைக்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் பெரிய வல்லமை காணப்பட்டது. அவனுடைய மாம்சத்தில் ஒரு இயற்கைக்கு மேலான ஒரு பலத்தை கர்த்தருடைய ஆவி கொடுப்பார். அப்போ அந்த பலத்தை கொண்டு அவன் சத்துருக்களை முறியடித்தான். இந்த பலம் எப்படி இவனுக்கு வருது? இவன் ஒரு குச்சாட்டம் இருக்கிறானே, இவனுக்கு எப்படி இந்த பலம் வருதுன்னு சொல்லி சத்துருக்கள் அங்கே கேள்வியாக இருந்தது. தெலீலாளை பிடித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், சிம்சோனை கட்டி வை, உன்னிடத்தில் வருகிறான். நாங்கள் அவனை பிடித்து அவனுடைய பலம் எதில் என்று அறிய வேண்டும் என்று சொல்லி தெலீலாள் என்ன செய்கிறாள்? அவள் அங்கே அவனை கயிறுகளாலே கட்டு, என்ன அவளை போட்டு டோர்ச்சர் பண்ணி கேட்கிறாள், உனக்கு இந்த பலம் எப்படி வந்தது? இந்த வல்லமை உனக்கு எப்படி இருக்குது? இது எப்படி உன்னை விட்டு போகலாம் என்று கேட்கிறார்கள். அப்போ அவன் பல விதமான காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறான், பொய் சொல்லி கொண்டு வருகிறான்.
ஆனால் ஒரு நாள் சொல்லுகிறான், நீ என்னை கயிற்றினாலே கட்டி வைத்தால் என்னை இந்த பலம் என்னை விட்டு போய்விடும் என்று. அவன் இப்படி அவன் முடியெல்லாம் சடா முடியெல்லாம் பண்ணி கயிறுகள் எல்லாம் கட்டி எல்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் சத்துருக்களை சொல்லுகிறாள் பெலிஸ்தியரிடம் போய் சிம்சோனை வந்து பிடித்து கொண்டு போங்கள் என்று. அப்போ சிம்சோனை பிடித்து கொண்டு போக அவர்கள் வந்தபோது அங்கே என்ன நடந்தென்றால், அங்கே சத்துருக்கள் இதோ சிம்சோனே பெலிஸ்தியர் உன்னை பிடிக்க வந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது அங்கே அவன் என்ன செய்கிறான், எடுத்து உதறி விட்டு ஓடுவேன் என்று சொல்லி உதறுகிறான். உதறின போது என்ன நடந்தது, அங்கே தேவ ஆவியானவர் பலமாய் அவன் மீது இறங்கினதுனால் அவன் மீது இருந்த கயிறுகள் எல்லாம் அக்கினிப்பட்ட கயிறுகள் போல் ஆயிற்று. பாருங்கள், வாட்ஸ் மெடிடேஷன். அப்போ இந்த எதனால் என்று சொன்னால் அவன் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இருந்தார். ஸோ அவனுக்கு எதை கொண்டு கட்டினாலும் அங்கே அவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. என கர்த்தருடைய ஆவியால் எல்லாம் ஆகும். அவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே சகலமும் ஆகும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அவராலே கூடாத ஒன்றுமில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவன் மேல் இருக்கும்போது உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே சிம்சோன் மீது எப்படிப்பட்ட கட்டுகளை அவர்கள் போட்டாலும் அது அக்கினிப்பட்டதாக, அது அங்கே சுட்டரிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. ஸோ இந்த அடுத்த பகுதியில் நாங்கள் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஏனென்றால் நாங்கள் அடுத்த பகுதியிலே சந்திப்போம்.